ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேனருவி பேசுகிறேன். இது நம்ம ஜெரான் யூடியூப் சேனல். ஜெரான் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் இந்த வேர்டில் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு பிரித்து பாருங்களேன். ப்ரிப்போசிஷன் எப்படி பிரிக்கலாம்? ப்ரீ பொசிஷன். ஓகே, ப்ரீ பொசிஷன். ப்ரீனால என்ன அர்த்தம்? பொசிஷன்னா என்ன? ஏதோ ஒரு இடத்த குறிக்குது. ஓகே, ப்ரீ அப்படின்னா முன்னாடி. ப்ரீ பொசிஷன்னா ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வர்றது, அதுக்கு பேர் தான் ப்ரீ பொசிஷன். ஓகே, இப்போ இதை எந்த வார்த்தைக்கு முன்னால் போட போகிறோம்? எந்த வார்த்தைக்கு முன்னால் போடுறதுனால அந்த சென்டென்ஸ்க்கும் அந்த வார்த்தைக்கும் ஒரு தொடர்பு உருவாகுதோ அதற்கு பெயர் தான் ப்ரிப்போசிஷன். ஓகே, ப்ரிப்போசிஷனை தமிழில் எப்படியெல்லாம் சொல்லலாம்? முன்னிடைச்சொல், உருபிடைச்சொல், வேற்றுமை உருபுகள். மெயினாக வேற்றுமை உருபுகள்னு தான் படிப்போம் தமிழ் இலக்கணத்தில். இந்த முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை, விழி வேற்றுமை எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இதை இங்கிலீஷில் ப்ரிப்போசிஷன்னு சொல்லிக்குவோம். ப்ரிப்போசிஷன்னா ஒரு சென்டென்ஸில் வர ஒரு பெயர் சொல், ஒரு நவுனாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரொனவுனாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று அந்த சென்டென்ஸில் வர வேறு ஏதோ ஒரு வார்த்தையுடைய சம்மந்தப்பட்டு இருக்கும். ஓகேவா? ஒரு பெயர் சொல்லோ இல்லை ஒரு பிரதி பெயர் சொல்லோ, இதுக்கெல்லாம் அந்த சென்டென்ஸில் வர வேறு ஒரு வார்த்தையோடு சேர்ந்து ஒரு உறவை ஏற்படுத்தும், ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்க்கு காரணமாக உருவாகிற வார்த்தை தான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். முன்னிடைச்சொல், முன்பு அந்த வார்த்தைக்கு முன்பு இடக்கூடிய சொல், அதனால் அதற்கு பேர் முன் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். வேற்றுமை உறுப்புகளுக்கு என்ன சொல்வீங்க? எக்ஸாம்பிள், ஐயாளுக்கும் இன்னது கண், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொரு வேற்றுமைக்கும். அந்த மாதிரி இதுலேயும் வேற்றுமையில் கைண்ட்ஸ் இருக்குது. 6 கைண்ட்ஸ் சொல்கிறாங்க ப்ரிப்போசிஷனில். என்னென்னு பார்க்கலாம். சிம்பிள் ப்ரிப்போசிஷன், டபுள் ப்ரிப்போசிஷன், டிஸ்க்யூஸ்டு ப்ரிப்போசிஷன், காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன், ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன், பார்ட்டிசிபிள் ப்ரிப்போசிஷன். ஓகே, சிம்பிள் ப்ரிப்போசிஷன்னா என்னென்னு பார்க்கலாம். சாதாரண முன்னிடை சொற்கள். பொதுவாக என்னென்ன வார்த்தைகள்லாம் மோஸ்ட்லி இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன், அட், ஃப்ரம், பை, ஆஃப். ஆஃப்னா ஓஎஃப் ஆஃப், அடுத்து ஓஎஃப்எஃப் ஆஃப், இது ரெண்டுமே பயன்படுத்துகிறோம். டு, ஃபார், ஆன், அவுட், டில், அப், வித். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சிம்பிள் ப்ரிப்போசிஷனில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸாக இருக்கும். இது அடுத்து பார்க்க போகிறது டபுள் ப்ரிப்போசிஷன். டபுள்னால் என்ன அர்த்தம்? இரட்டை முன்னிடை சொற்கள். முன்னிடை சொற்களே என்னன்னு சொல்லியாச்சு. இதில் இரட்டை முன்னிடை சொற்கள்லாம் என்ன வார்த்தை? 2 வேர்ட்ஸை 2 சொல்லை ஒன்றா இணைத்துக்குவோம், அதான் இரட்டை முன்னிடை சொல். 2 சொல்லை முன்னாடி ஒன்றா சேர்த்து போட்டுக்குவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்டூவை எப்படி பிரிப்போம்? இன் ப்ளஸ் 2 இன்டூன்னு பிரிப்போம். இதில் 2 வேர்ட் நான் முன்னாடி ஏற்கனவே சிம்பிள் ப்ரிப்போசிஷனில் சொல்லியிருந்தேன். இன், அட், அந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் கொடுத்தேன் இல்லையா? வேர்ட்ஸுக்கு எந்தெந்த வார்த்தை யூஸ் பண்ணுவேன், அதில் இன்னும் சொன்னேன், டூவும் சொன்னேன். இப்போ டபுள் ப்ரிப்போசிஷனில் இன்டூன்னு ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன். ஆனால் அது ஒரு வார்த்தையை எப்படி பிரித்து பார்த்தோன்னா 2 வார்த்தை அதுக்குள்ளே அடங்கியிருக்கும். அதனால தான் அதை இரட்டை முன்னிடை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், இன்டூ, வித்தின், அப்பான், வித்தவுட். இன்டூனா இன் ப்ளஸ் 2ன்னு பிரிப்போம். வித்தின்னா வித் ப்ளஸ் இன்னுன்னு 2 வேர்டை ஒன்றா சேர்த்துட்டோம். அப்பான்னா அப் ப்ளஸ் ஆன், இதுலேயும் 2 ப்ரிப்போசிஷனை ஒன்றா சேர்த்து சொல்லிட்டோம். வித் அவுட்னா வித் ப்ளஸ் அவுட், இதுலேயும் 2 ப்ரிப்போசிஷனை ஒன்றா சேர்த்து சொல்லியாச்சு. இதுக்கு பேர் தான் டபுள் ப்ரிப்போசிஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிஸ்க்யூஸ்டு ப்ரிப்போசிஷன்ஸ். டிஸ்க்யூஸ்டுனா என்ன அர்த்தம்? மாறு வேடத்தில் மறைந்துள்ள முன்னிடை சொற்கள். அதாவது விஷுவலாக இருக்காது, பட் அது அங்கே ஹிடன் ஆகி இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஹிடன் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், 5 o'clock அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை மோஸ்ட்லி 5 o'clockன்னு இது கிராமர் படி சொல்ல மாட்டோம். இதை எப்படி சொல்வோன்னா ஆஃப் கிளாக்குன்னு தான் சொல்லுவோம். 5 ஆஃப் கிளாக்குன்னு சொல்லுவோம். அந்த ஆஃபை நாளடைவில் ஆக்கிக்கிட்டோம், எஃப் சைலண்ட் ஆகிடும். இந்த மாதிரி சம் விஷுவலாக அந்த இடத்துல ஏதோ ஒன்று மறைஞ்சிருந்த பொருள் கொடுத்தா அதுக்கு பேர் மாறுவேடத்தில் மறைந்துள்ள முன்னிடை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஒன்ஸ் அ இயர் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒன்ஸ் அ இயர்னு தான் சொல்லுவோமா? இல்லை, ஒன்ஸ் இன் அ இயர்னு தான் கிராமர் படி சொல்லுவோம். புரியுதா? பொதுவாக சொல்லும்போது ஒன்ஸ் அ இயர்னு சொல்லுவோம்.
ஆனால் கிராமர் படி ஒன்ஸ் இன்ன இயர்னு தான் சொல்லணும். இதில் இந்த இன் வந்து ஹிடன் ஆயிடுச்சு. மறைஞ்சு வரதெல்லாம் தான் டிஸ்கியூஸ்டு ப்ரிப்போசிஷனில் சேர்த்துக்குவோம். அடுத்து காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ். காம்பவுண்ட்னால என்ன அர்த்தம்? காலனி மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, காலனிக்குள்ளே ஒரு 4-5 வீடு சேர்ந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அதை தான் காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே இத்தனை குடி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். காம்பவுண்ட்னாலே கூட்டு அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் சேர்ந்து இது ஆகுறது, அதான் கூட்டு. அப்போ நிறையா சொற்கள் சேர்ந்து ஆகுறதுக்கு பேர் கூட்டு முன்னிடை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதெல்லாம் என்னென்னா ஏதோ ஒரு அடிஷன்ஸ், ஏதோ ஒன்று சேர்த்துக்குவோம். அந்த ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு முன்னாடி இன்னும் ஏதோ ஒன்று சேர்த்துக்குவோம். ஏபின்னு 2ஆக பிரிக்கிறோம். பிசைடுன்ற வார்த்தை எப்படி உருவாச்சுன்னு பாருங்கள். பை ப்ளஸ் சைடு அப்படின்னு 2 வார்த்தை சேர்ந்து பிசைடு. அந்த ஒய் வந்து அந்த இடத்துல ஈயா மாதிரி பிசைடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த வார்த்தையுடைய அர்த்தம் பை சைடு. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷனில். அபவுட், அபவ், அமாங், அரவுண்ட், பிஃபோர், பிஹைண்ட், பிலோ, பினித், beside, between, inside, outside, within, without. இதெல்லாம் தான் மோஸ்ட்லி காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷனில் உருவாக்கக்கூடியது. காம்பவுண்ட்னா ஃபஸ்ட்டு என்னென்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். காம்பவுண்டையே ஃபஸ்ட்டு 2 வேர்ட்ஸாக நான் சொல்லிக்கிறேன். அதில் ஒன்று ஏ பார்ட் சைட், பி பார்ட் சைடுன்னு பிரிக்கிறோம். ஏ பார்ட் சைடில் ஏ யூஸ் பண்ணி வர வேர்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி அதில் இருக்கும். பி யூஸ் பண்ணி வர வேர்ட்ஸ் எல்லாம் பி பார்ட் சைடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அரவுண்டு எடுத்துக்கலாம். இந்த அரவுண்டு எப்படி பிரிக்கலாம்? ஆன் ப்ளஸ் ரவுண்ட், இது 2ம் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் அரவுண்டு. ஓகேவா, புரியுதா? ஆன் அந்த ஓ என்னன்றது எப்படி ஆயிடுச்சுன்னா ஏ அப்படின்னு ஆயிடுச்சு 2ம் சேர்ந்து. ப்ளஸ் அந்த ரவுண்டுன்ற வார்த்தை, இது 2ம் சேர்ந்து அரவுண்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதை தான் காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்க்க போகிறது ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன். ஃப்ரேஸ்னால என்ன? சொற்றொடர். அப்போ ஃப்ரேஸ்னாலே குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ஒரு குழுவான வார்த்தையாக அந்த முன்னிடை சொற்களை பயன்படுத்துகிறோம். அதுக்கு பேர் தான் ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன்ஸ். இதில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லலான்னு பாருங்கள். இதில் நிறையா இருக்குது. அக்கார்டிங் டு, அக்ரியபிளி டு, அலாங் வித், அவே ஃப்ரம், பிகாஸ் ஆஃப், பை மீன் ஆஃப், பை ரியர் ஹேண்ட் ஆஃப், பை வே ஆஃப், கன்ஃபார்ம்லி டு, ஃபார் த சேக் ஆஃப், இன் அக்கார்டன்ஸ் வித், in addition to, in behalf of. ஆக்சுவலாக இதை ஆன் பிஹாஃப் ஆஃப்னு தான் சொல்லும்போது. ஆனால் இந்த வார்த்தை எப்படி ஆயிடுச்சுன்னா இன் பிஹாஃப் ஆஃப்ல இருந்து தான் ஆன் பிஹாஃப் ஆஃப்னு மாறுனது. அடுத்து இன் கேர் ஆஃப், இன் கம்பேரிசன் டு, இன் கம்ப்ளைண்ட்ஸ் வித், இன் ஸ்பைட் ஆஃப், இன் ஆஸ்க்ட் ஆஃப், இன் த ஈவெண்ட் ஆஃப், வித் ரெஃபரன்ஸ் டு, வித் ரிகார்ட் டு, ஆன் பிஹாஃப் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப், ஆன் அக்கவுண்ட் ஆஃப், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அடுத்து பார்ட்டிசிபிள் ப்ரிப்போசிஷன்ஸ். பார்ட்டிசிபிள்னால் வினை பெயரெச்சம் முன்னிடை சொற்கள். பார்ட்டிசிபிள்னால் வினை பெயரெச்சம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக வரக்கூடிய வெர்புக்கு மட்டும்தான் இந்த ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தப்படுகிறது. புரியுதா? அதாவது தமிழில் சொல்லணும்னா வினை சொற்களுடைய நிகழ்கால வினை எச்சங்களுக்கு தான் இதை பயன்படுத்துகிறோம். வினை சொற்கள் அந்த வெர்பில் வரக்கூடிய அந்த வெர்பையே நிகழ்காலத்தில் சொல்கிறோம் இல்லையா, நிகழ்காலத்தில் அது வினை எச்சமாக காட்டுச்சுன்னா அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இந்த பார்ட்டிசிபிள் ப்ரிப்போசிஷனை பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள் ரிகார்டிங், பெண்டிங், பர்ஃபெக்டிங், டியூரிங், கன்சர்னிங், அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் இந்த பார்ட்டிசிபிள் ப்ரிப்போசிஷன்ஸில் வரும். ஓகே, இப்போ ப்ரிப்போசிஷன்ஸில் மோஸ்ட்லி எந்தெந்த வேர்ட்ஸ் சரியாக எந்தெந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். தமிழில் சொன்னாலே ஏற்கனவே ஐயாள், கூ, இன்னது, கண், அந்த மாதிரி இதை இங்கிலீஷில் இந்த வித் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடன், அதாவது ஒருவருடன் இல்லை ஒருவரோடு, ஒரு பொருளோடு இல்லை ஒரு அந்த பொருளுடன், அந்த மாதிரி இல்லை ஒருவரோடு இல்லை ஒருவருடன், இதெல்லாம் சொல்கிறது தான் வித் அப்படின்றதுக்கு. எக்ஸாம்பிள் யூ கோ வித் சங்கர் அப்படின்னா சங்கரோடு போனாய், சங்கருடன் போனாய், இந்த மாதிரி சொல்கிறோம். இதில் அந்த வித்துன்ற வார்த்தை தான் நான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து ஃபார். ஃபார்னா ஒருவருக்காக அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த டீச்சர்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஹெட் மாஸ்டர்ஸ். ஒருவருக்காகன்றது வந்து ஒருவருக்காகன்னு சொல்ல மாட்டோம், காக அப்படின்னு தான் சொல்லுவோம். அதை வந்து ஒருவருக்காகன்னு உங்களுக்கு புரியறதுக்காண்டி சொல்லியிருக்கேன். அப்போ த டீச்சர்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஹெட் மாஸ்டர்.
இதில் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இதில் அந்த ஃபார் அதை தான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப்னா 2 பொருள் தரும். உடைய அப்படின்னு பொருள் தரும். இன் அப்படின்னு, உடையனா ஒருவருடைய, இன்னா ஒருவரின், அந்த மாதிரி சொல்லலாம். ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் பாரதி, அவள் பாரதியின் மகள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவள் பாரதியினுடைய மகள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தான் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த வித்து, ஃபார் இதெல்லாம் எங்கே பயன்படுத்துவோம்னா மோஸ்ட்லி ஒரு பெயர்ச்சொல் இல்லைன்னா பிரதிபெயர்ச்சொல்லுக்கு முன்னாடி தான் பயன்படுத்துவோம் இந்த வித்தும் ஃபாரும். அதாவது ஒரு நவுனுக்கு முன்னாடியோ இல்லை ப்ரொனவுனுக்கு முன்னாடியோ யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதே ஆஃப் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா அது அந்த இடத்துல வர டூ வெர்பை பொறுத்து தான். இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் டூ வெர்பு, அதாவது ஒரு செயல், அந்த செயலை குறித்து தான் இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃப்ரம்னா இருந்து, அதாவது ஒருவரிடமிருந்து, ஒரு இடத்திலிருந்து, இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஐ ரிசீவ்ட் அ லெட்டர் ஃப்ரம் கோபி, எனக்கு கோபியிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. இதில் அந்த இருந்து அப்படின்ற அந்த வார்த்தை வருது இல்லையா, அதை தான் இங்கே ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டூனா இக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்படி சொல்லலாம், ஒருவருக்கு, ஒருவரிடத்தில், ஒரு இடத்திற்கு, இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். ஐ வென்ட் டு மும்பை, நான் மும்பைக்கு போனேன். வி ஸ்போக் டு ஹிம், நாங்கள் அவனிடம் பேசினோம். லிசன் டு மீ, என்னை கவனி. இதில் நான் சொன்ன 3க்குமே எக்ஸ்பிளைன் கிடச்சிச்சா? ஒருவருக்குன்னு, ஒருவரிடத்தில்னு, ஒரு இடத்திற்குன்னு. அடுத்து பைனா ஆள்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஒருவரால் ஒன்றில் அப்படின்னு அர்த்தம். திஸ் ஒர்க் வாஸ் டன் பை மீ, இந்த வேலை என்னால் செய்யப்பட்டது. அந்த ஆள். அடுத்து தே ட்ராவல்டு பை பஸ், அவர்கள் பேருந்தில் பயணம் செய்தார்கள். இந்த பேருந்தில்ன்ற வார்த்தை அவர்கள் ஒன்றில் பயணம் செய்தார்கள்ன்றதுக்கு ஈக்குவல் ஆகும். அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் பையில் ஆகும். இதுவும் ஒரு நவுனுக்கு முன்னாடியோ ப்ரொனவுனுக்கு முன்னாடியோ யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஆஃப்னா ஒன்றை விட்டு இல்லை ஒன்றிடத்தில் இருந்து, அந்த மாதிரியெல்லாம் இந்த இடத்துல எடுத்துக்கலாம், இந்த டபுள் எஃப் வர்றதுக்கு. எக்ஸாம்பிள், த பேபி ஃபெல் ஆஃப் த கிராடல், குழந்தை தொட்டிலிருந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஹீ டுக் ஆஃப் ஹிஸ் ஹேட், இதில் அவன் தன் தொப்பியை கலற்றினான். அதில் அந்த ஒன்றிலிருந்து ஒன்றை விட்டு, அது ரெண்டுக்குமே அந்த சென்டென்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கிடச்சிடுச்சு. அடுத்து இதுவுமே மோஸ்ட்லி நவுன்லையும் ப்ரொனவுன்லையும் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்க்க போகிறது ப்ரிப்போசிஷனை எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ சரியாக சொல்லணுன்னா எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ப்ரிப்போசிஷன்லேயே நிறையா இருக்குது, நிறையா வேர்ட்ஸ் சொல்லலாம். தமிழில் மட்டும்தான் மோஸ்ட்லி ஐயாளுக்கும் இன்னதுக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷில் அப்படி கிடையாது, எவ்வளவோ வேர்ட்ஸ் இருக்குது ப்ரிப்போசிஷன்ஸ். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், அதாவது இடத்தை குறிக்கும் முன்னிடை சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இடத்தை குறிக்கும் முன்னிடை சொற்கள் அட், இன் அப்படின்னு இது 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்ததை ஃபுல்லாக இப்போது ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜென்ரல் விஷயத்துக்கு. அடுத்து ஒரு இடத்தை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்ல போகிறோன்னா அதை எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்றதுக்கு தான் இந்த எடுத்துக்காட்டு. அட்டுனாலும் இல்லுன்னு தான் அர்த்தம், இன்னுனாலும் இல்லுன்னு தான் அர்த்தம். ரெண்டுக்குமே இன்ன இடத்துலன்னு தான் அர்த்தம். ஆனால் இந்த அட்டு ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான் சொன்னேன். அப்புறம் ஏன் அட்டு என்ன இன்னென்ன? ஏன்னா இது எந்தெந்த இடத்துல போட போகிறோன்றதை பொறுத்து மாறுபடும். அட்டு எங்கே யூஸ் பண்ணுவோன்னா ஸ்மால் பிளேஸ், அதாவது ஒரு சின்ன கிராமத்தையோ இல்லை ஒரு அட்ரஸையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட இதையோ, ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் ஸ்டாப்பு, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டு, வீடு, வேலை பார்க்குற ஆஃபீஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு, ஓப்பன் பிளேஸில் இருக்க விஷயங்களெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த அட்டு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அட்டு ஓப்பன் பிளேஸில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அட்னா இது எப்படி சொல்லலாம்னா பிசைட்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடியதுக்கு அட்டு சேர்த்து சொல்லலாம். பிசைட்னா அருகில். அடுத்து இன்னுனாலே இதில் இன்சைடு, அதாவது உள்ள அப்படின்னு அர்த்தம் போயிடும். இதுக்கு எப்படி சொல்லலாம்னா பெரிய இடம்னா ஃபார் எக்ஸாம்பிள் உலகத்தை குறிக்கும் பொழுது வானத்தை குறிக்கிறோம்னா வானம் எவ்வளோ பெருசு, இடங்கள் எவ்வளோ பெருசு, நாடுகள் எவ்வளோ பெருசு, இல்லை ஒரு மாநிலம் எடுத்துக்கிட்டோன்னா மாநிலம் எவ்வளோ பெருசு. இந்த மாதிரி ஒரு வீடு சொல்கிறதுக்கும் ஒரு தெருவை சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது.
வீடுன்னு சொல்லிட்டோன்னா அது வந்து அட்டுக்குள்ளே சொல்லிடுவோம். தெருன்னு சொல்லும்போது அது இன்னுக்குள்ளே வந்துடும். வித்தியாசம் புரியுதா? இந்த மாதிரி சின்ன விஷயங்களை சொல்கிறதுக்கும் பெரிய விஷயங்களை சொல்கிறதுக்கும் தான் அட்டு இன் பயன்படுத்துகிறோம். சின்ன விஷயத்துக்கு அட்டு, பெரிய விஷயத்துக்கு இன்னு சொல்கிறோம். அட்டுன்றது ஓப்பன் பிளேஸில் சொல்கிறது, இன்னுன்றது என்க்ளோஸ்டு பிளேஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், அட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹீ லிவ்டு அட் சர்ச் ஸ்ட்ரீட். அவன் சர்ச்சு தெருவில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். சர்ச்சு தெருவில், அது அட்டு வந்துடுச்சு. We stayed in Mumbai for 5 days. நாங்கள் 5 தினங்களாக மும்பையில் இருந்தோம். இப்போ மும்பைன்றதுக்கு இன் போட்டேன், அந்த சர்ச் ஸ்ட்ரீட்டுன்றதுக்கு அட்டு போட்டேன். புரியுதா? ஸ்ட்ரீட்டுன்றதே பொதுவாக சொல்லாமல் சர்ச் ஸ்ட்ரீட்டுன்னு அவன் சொன்னான் அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் இது கிடச்சிடுச்சு, அதனால அட்டு போட்டேன். மும்பை அப்படின்றது எவ்வளோ பெரிய சிட்டி, அதனால அந்த சிட்டிக்கு இன் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம், நேரத்தை குறிக்கும் முன்னிடை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்துட்டு நாலாக பிரிக்கிறோம். இதுலேயுமே என்னென்ன வருது, அதே அட்டு இங்கேயும் வரும். நேரத்தை குறிக்கிறதுக்கும் அட்டு வரும். முதல்ல இடத்தை குறிக்கிறதுக்கு அட்டுன்னு பார்த்தோம். இங்கே நேரத்தை குறிக்கிறதுக்கும் அட்டு இன்னும் வரும். அது போக எக்ஸ்ட்ரா ஆன் பை சேர்த்துக்கிறோம். அட்டுனா இக்கு அப்படின்னு இங்கே பொருள். நேரத்தை குறிக்கும்போது இக்கு, அதாவது இந்த மணிக்கு, இந்த நேரத்திற்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இக்கு அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் தான் இந்த நேரத்தை குறிக்கும் பொழுது. வேர்ட்ஸ் எல்லாம் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறது ஈஸி. அந்த சென்டென்ஸில் எந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அதனால் இது நேரத்தை பொறுத்து வருதா, இடத்தை பொறுத்து வருதா, இல்லை நீங்கள் செய்கிற வேலைகளை பொறுத்து வருதா, அந்த மாதிரி இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அட்டுனா இக்கு. இக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாலா கேம் அட் 10 o'clock. இதில் பாலா 10 மணிக்கு வந்தான், இக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே, வெறுமனே இக்கு போட்டால் போதுமா? அட்டுக்கும் இக்கு தான் சொன்னேன், ஆணுக்கும் இங்கே இக்கு தான் சொல்கிறேன். அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அட்டுனா சரியான நேரத்தை குறிக்க பயன்படுவது, எக்ஸாக்ட் டைம் அப்படின்னா அட்டு போடலாம். ஓகேவா? இதே ஆண்னா குறிக்கப்பட்ட நேரத்தை சுட்டி காட்ட பயன்படுற வார்த்தைக்கு ஆண் போடலாம். ஆண் வந்துட்டு வேறு எதில் யூஸ் பண்ணுவோம்? நாள் மற்றும் தேதி, அதாவது டேயும் சொல்கிறதுக்கும் ஆண் யூஸ் பண்ணி சொல்வோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷிவானி வாஸ் born on Monday. அதில் அவள் திங்கக்கிழமை பிறந்தான்னு சொல்கிறோம். ஷி வாஸ் born on 21st September. தேதிக்கும் நாளுக்கும் முன்னாடி கூட ஆன் சேர்த்துக்கலாம். த ட்ரெயின் அரைவ்ட் ஆன் டைம். ரயில் சரியான நேரத்தில் வந்தது. இதில் குறிக்கப்பட்ட நேரம்னா அந்த ட்ரெயின் வந்து அங்கே கொடுத்த நேரம் எதுவோ அந்த நேரத்துக்கு வந்துருச்சு. அப்போ இதுக்கு ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னுன்னா என்ன அர்த்தம்? இங்கே இல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒன்றில் அப்படின்னா ஒருவரில், அந்த மாதிரி சொல்லலாம். இது மோஸ்ட்லி எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? நீண்ட கால அளவை குறிக்க பயன்படுத்துறதுக்கு இன் யூஸ் பண்ணுவோம். ராஜா கேம் இன் த மார்னிங் அப்படின்னா காலை நேரத்தை குறிக்குது. காலையில் நீண்ட காலம் அளவு. காலையிலனா எவ்வளோ நேரம் இருக்கும்? காலையில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் காலையில் இருக்கும். அப்போ அது ஒரு நீண்ட கால அளவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ரெய்னி, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு நீண்ட கால அளவை குறிக்கிறது. ராஜா கேம் இந்த மார்னிங்னா காலை என்பது இங்கே நீண்ட கால அளவு. அதனால் இதை இன்னில் சேர்த்து சொல்கிறேன். இப்போ ஆகஸ்ட் 1945 அந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி ஆகஸ்ட்டுன்றது ஒரு மந்த்துடைய நீண்ட லாங் டியூரேஷன். அந்த லாங்கர் டியூரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பைனா குள் அப்படின்னு அர்த்தம். குள் அப்படின்னா என்ன? ஒன்றிற்குள், அந்த மாதிரி சொல்கிறது. குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறதுக்கோ இல்லை குறிப்பிட்ட நேரத்தையே சரியாக சொல்கிறதுக்கோ பை யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த பையை மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, நீங்கள் கேட்கலாம், இதை தானே அட்டுக்கும் சொன்னீங்க, சரியான நேரத்துக்கு யூஸ் பண்ணலான்னு சொன்னீங்க, இன்னுக்கும் அதை தான், ஆணுக்கும் அதை தான் சொன்னீங்க, எக்ஸாக்ட் டைம். ஆனால் மோஸ்ட்லி பை எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஃப்யூச்சர் டென்ஸை ரெஃபர் பண்ணி வர்றதுலலாம் மோஸ்ட்லி பை தான் சேர்த்துக்குவோம். இதுவும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வர்றதையோ இல்லை ஒரு ஃபிக்ஸட் டைமுக்கு வர்றதையோ சொல்கிற விஷயந்தான். இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். ஆனால் இது ஃப்யூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். அதான் பைக்குள்ள வித்தியாசம். இப்போது we shall be back by 9 PM. They will submit the report by noon.
அவர்கள் அந்த அறிக்கையை மதியத்திற்குள் சமர்ப்பிப்பார்கள். அப்போது பைன்றது இங்கே சேர்த்துறேன், ஆனால் எப்போ சேர்த்துறீங்க அந்த சென்டென்ஸை இன்னொரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். இது ஃப்யூச்சர் டென்ஸ். சமர்ப்பிப்பார்கள்னு தான் சொன்னேன், சமர்ப்பிச்சிட்டார்கள்னு சொல்லலை. அப்போ இந்த மாதிரி சொல்லும்போது பை சேர்த்துக்கலாம். ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் ட்ராவல் அண்ட் மூமெண்ட். பயணம் மற்றும் இயக்கத்தை குறிக்கும் முன்னிடை சொற்கள். ஓகேவா? பயணம் அப்படின்னா இப்போ எங்கேயோ இருந்து போகிறோம், இல்லை எங்கேருந்தோ வரோம். இயக்கம் அப்படின்னா ஒரு பொருள் மூவ் ஆகிட்டு இருக்கு, இல்லை நாம் மூவ் பண்ணி ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் தான் இயக்கம். இந்த மாதிரி ஒரு பயணத்தையோ ஒரு இயக்கத்தையோ ரெஃபர் பண்ணும்போது அந்த இடத்துல ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். பயணம்னாலே ஃப்ரம், இங்கேருந்து நான் இங்கே போனேன், ஃப்ரம் டு இதான் யூஸ் பண்ணுற வேர்டு. ஃப்ரம்னா மோஸ்ட்லி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்மளுடைய டெஸ்டினேஷன் பாயிண்ட், ஆரம்பித்த இடத்துலேருந்து முடிஞ்ச இடம் வரைக்கும் ரெஃபர் பண்ணுறதுக்கே ஃப்ரம் சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கிறோம், அவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க வேர் ஆர் யூ ஃப்ரம், எங்கேருந்து வரீங்க, எங்கேருந்து இப்போ இதில் எங்கேருந்து வரீங்கன்னு தானே கேட்டாங்க. இல்லை, நீங்கள் அங்கே இருக்கிறதுனால தான் அவங்க எங்கேருந்து வரீங்கன்ற கேள்வியவே அவங்க கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, அதை புரியுதா? நீங்கள் சொல்ல இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தானே மேம் இருக்குது, எங்கேருந்து வரீங்கன்றதை மட்டும்தான் கேட்டாங்க. மற்றபடி ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால தான் அவங்க அந்த கொஸ்டினே உங்ககிட்ட கேட்டாங்க, ஃப்ரம்ன்றதை மட்டும். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஃப்ரம்முக்குள்ளே இருக்குது, டெஸ்டினேஷன் பாயிண்ட்டும் ஃப்ரம்முக்குள்ளே தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹீ வில் ஸ்டார்ட் த ஒர்க் ஃப்ரம் மண்டே. அவன் திங்கட்கிழமையிலிருந்து வேலையை துவக்குவான். ஓகேவா? அப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவான்றதை அதில் சொல்லிட்டாங்க. இப்போது இதை டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காகவும் பை யூஸ் பண்ணலாம். இயக்கம்னா அவன் செய்கிற செயலுக்கு பை யூஸ் பண்ணலான்னு சொல்லியாச்சு. அடுத்து இப்போ நான் சொன்ன மாதிரி புறப்படுற இடத்துலேருந்து முடிகிற இடம் குறிக்கலாம் அப்படின்னு சொன்னோமா. அப்போ பைனா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா போக்குவரத்து சாதனத்துக்கும் பை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வாக்கில் போகிறீங்கன்னா கூட, நடந்து போகிறத கூட பை வாக் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கெலாம் பை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி ட்ராவல்டு பை ட்ரெயின், நாங்கள் புகைவண்டியில் பயணித்தோம் அப்படின்னு சொல்கிறோம். இது பை ட்ரெயின் மட்டும்தான் சொல்லாமா? பை பைசைக்கிள், பை கார், பை பிளேன், பை ஏர், பை சி, பை ஷிப், பை போட், இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லலாம். பை வாக். அடுத்து ஆன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மீது அப்படின்னு அர்த்தம். பைன்ற வார்த்தைக்கு இங்கே இல்லைன்னு தான் அர்த்தம், அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஃப்ரம்னா இருந்து, பைனா இல். அடுத்து ஆன்னா மீது, இல் அப்படின்னு 2 வேற்றுமை உருபுகள். ஓகே, இங்கே ஆன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஆன் வந்துட்டு எதுலேருந்து பார்த்தோம்? ஆன் வந்துட்டு ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமுக்கும் பார்த்தோமா. இப்போது ட்ராவல்லையும் ஆன் பார்க்குறோம். வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸில் ட்ராவலை மென்ஷன் பண்ணால் அந்த இடத்துல ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸில் டைம் மென்ஷன் பண்ணால் அந்த இடத்துல ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். அங்கே வர ஆணுக்கு என்ன அர்த்தம்னா இது இல்லை இல் அப்படின்னு அர்த்தம். மீது இல். அதாவது நம்ம காலார நடந்து போகிற நடைப்பயணத்துக்கு, இல்லை குதிரை மீது செய்கிற சவாரிக்கு, இந்த மாதிரிக்கெலாம் தான் மோஸ்ட்லி ஆன் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹீ கோஸ் டு த ஆஃபீஸ் ஆன் ஃபுட். அவன் அலுவலகத்திற்கு நடந்து செல்கின்றான். அந்த இந்து எதன் மீது போகிறான்? அவன் காலில் தான் அவன் நடந்து போகிறான். அந்த இந்துன்ற வார்த்தை கால், அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? ஆன் ஃபுட்டுன்றதை இங்கே எப்படியும் மாற்றிக்கலாம், பை வாக்குன்னு மாற்றிக்கலாம். பை வாக்குக்கு தான் மேலே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் ரெஃபர் பண்ணுறதுக்கும் பை யூஸ் பண்ணலாம். அதே இதை நான் ஆன் வச்சும் சொல்கிறேன். ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து மறுபடியும் இங்கே இன் அட்டு வருது. இப்போ ரொம்ப குழம்பி போயிருப்பீங்க, எதுக்கு இன் எதுக்கு அட்டுனே குழப்பமாக இருக்கும். என்னடா இது, ட்ராவலுக்கும் இன் சொன்னாங்க, டைமுக்கும் இன் சொன்னாங்க, பிளேஸுக்கும் இன் அட்டு தான் சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் இன் அட்டு தான் மெயினான ப்ரிப்போசிஷன். எல்லா ப்ரிப்போசிஷனுக்கும் முதன்மையான ப்ரிப்போசிஷன் இந்த இன்னு அட்டு ஆன் மட்டும்தான். ஓகேவா? அதனால் இது எல்லா இடத்துலையுமே வரும். நீங்கள் எந்த சென்டென்ஸ்க்கு எதை யூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இப்போது இங்கே வர இன்னுக்கு என்ன அர்த்தம்? இங்கே வர இன்னுக்கு இக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னுக்கும் அட்டுக்கும் கூன்ற வேற்றுமை உருபு தான். இப்போ கொஞ்சம் கவனமாக லிசன் பண்ணுங்கள். இங்கே இன்னுன்னா பெரிய இடங்களை குறிக்கிறதுக்கு, ஏற்கனவே அந்த பிளேஸில் என்ன சொன்னேனோ அதே தான் இங்கேயும்.
அட்டுனா சின்ன இடங்களை குறிக்கிறதுக்கு. அதே தான் இங்கேயும். பிளேஸில் வந்துட்டு அதை எப்படி சொல்லுவோம்? இல்லுன்னு சொல்லுவோம். இங்கே இக்கு அந்த வார்த்தை சேர்த்து சொல்லுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். த ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் அரைவ்டு இன் இந்தியா. இதில் இந்த அரைவ்டுன்ற வார்த்தையே உங்களுக்கு புரிய வச்சுருக்கும். இது ஒரு ட்ராவல் சென்டென்ஸ். புரியுதா? எங்கேருந்து எங்கே வந்தாங்க? ஜப்பான்லேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஃப்ரம்மும் அந்த டெஸ்டினேஷன் கிடச்சிடுச்சு. அதனால இது ட்ராவல் மூமெண்ட். ஓகே, இந்த சென்டென்ஸ் வந்து ட்ராவல் ப்ரிப்போசிஷன் சென்டென்ஸ்னு வச்சுக்கிறோம். இதில் எங்கே இன் சேர்த்துக்கலாம்? பெரிய இடங்களை பயன்படுத்துறதுக்கு. ஜப்பான்லேருந்து இந்தியா வந்தாருன்னு பெருசாக சொல்கிறோம். அப்போ அதுக்கு இன் சேர்த்து சொல்கிறேன். அட்டுனா ஸ்மால் பிளேஸை ரெஃபர் பண்ணேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தே அரைவ்டு அட் த பஸ் ஸ்டாப். அவங்க பஸ் ஸ்டாப்புக்கு வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். இதில் அரைவ்டுனா ட்ராவலை தான் குறிக்குது. ட்ராவலுக்கு தான் மோஸ்ட்லி இந்த அரைவ் டிபார்ச்சர் வார்த்தையெல்லாம் சேர்த்துக்குவோம். அப்போ இது ட்ராவல் ப்ரிப்போசிஷன். இங்கே ஏன் அட்டு சேர்த்தேன்? ஃப்ரம்மு சேர்க்கலை, பை சேர்க்கலை, ஏன் அட்டு சேர்த்தேன்? மெயினாக ஏன்னா இது ட்ராவலில் வர சின்ன இடம், அதனால் அட்டு சேர்த்து சொல்கிறேன். எக்ஸாமில் பாருங்கள், கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு பாருங்கள், புரியும். அடுத்து இன்டூ. என்ன இப்போ தான் ஒரு இன் சொன்னீங்க, மறுபடியும் இன்டூ சொல்கிறீங்க? ஆமாம், இந்த இன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ரெஸ்ட் பொசிஷனில் இருக்க சென்டென்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், செயல் இல்லாமல் இருக்க விஷயங்களுக்கு இந்த இன் பயன்படுத்துகிறோம். சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த இடத்துல என்ன சேர்க்கலான்றது தெரிஞ்சிடும். இப்போது there is water in the pot. பானையில் தண்ணீர் இருக்கிறது. பானையில் இருக்க தண்ணி அந்த அது ரெஸ்ட் பொசிஷனில் தானே இருக்கும். ஒருவேளை ஒரு ஆற்றுல ஓடுற நீரோ, ஒரு குளத்தில் ஓடுற நீரோ, இல்லை கடல் அலையில் இருக்க நீரையோ நம்ம ரெஸ்ட் பொசிஷன்னு சொல்ல முடியாது. நதி நீர்லாம் மோஸ்ட்லி கடலில் கலக்கும் போது அது ரெஸ்ட் பொசிஷன் கிடையாது. ஆனால் இதே பானையில் இருக்க நீர் அப்படியே தான் இருக்கும், அது எதுவுமே ஆகாது. அப்போ அதை ரெஸ்ட் பொசிஷனில் சொல்லலாம். இந்த மாதிரி அசைவில்லாமல் இருக்க விஷயத்தை சொல்லும்போது இதுக்கு இன் சேர்த்து சொல்லலாம். இன்டூனா, இன்டூ மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவோன்னா வெர்ப் ஆஃப் மோஷன், அதாவது செயலில் இருக்கக்கூடிய அசைவு. அந்த அசைவு என்ட்ராகும் பார்த்தீங்களா? எப்போ அந்த அசைவு ஆரம்பமாகுது, அந்த செயலில் இருக்கக்கூடிய அசைவு எப்போ ஆரம்பமாகுதோ அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் இன்டூ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஜானகி poured வாட்டர் இன்டூ த பாட். ஜானகி பானையில் தண்ணீர் ஊற்றினாள். இதில் ஊற்றினால்ன்றது ஒரு அசைவை காட்டுது. பானை அப்படின்றது அந்த செயலில் இருக்க அசைவு வந்துட்டு எப்போ நடக்குது, அவள் ஊற்றும்போது அந்த பானையில் அந்த செயல் ஆரம்பமாகுது இல்லையா? அப்போ அதை சொல்கிறது. இந்த மாதிரி அந்த அசைவு செயலில் இருக்க அசைவு நிகழ்கிற அந்த என்ட்ராகிற டைமை தான் வந்துட்டு இன்டூ சேர்த்து சொல்லுவோம். புரியுதா? என்ட்ராகிறத. The boys are entering into the classroom. சிறுவர்கள் வகுப்பறைக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் அந்த நுழைந்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்கிறது ஒரு அசைவை காட்டுது. ஆனால் அந்த வகுப்பறைக்குள் அந்த குள்ளுன்ற வார்த்தை அங்கே வரும்போது அது இன்டூ அந்த வேர்டுக்கு தான் குள்ளுன்னு சேர்த்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சொல்கிறோம். புரியுதா? அடுத்து அபவ். அபவ்னா ஒரு அசைவற்ற இல்லை மேற்பரப்பை தொடாமல் இருக்க ஒரு பொருளை, ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் உள்ள பொருளை ரெஃபர் பண்ணுறதுக்கு அபவ் யூஸ் பண்ணுவோம். சரியா? எதையுமே தொடாமல் அந்த பொருள் நிற்குது. புரியுதா? ஒரு பொருள் எதையுமே தொடாமல் நிற்குது, ஆனால் ரெஸ்ட்டிலே இருக்குது, அசைவு கிடையாது, தொடாமல் நிற்குது. அந்த மாதிரி ஒரு உயரத்தில் இருக்குது. இது மோஸ்ட்லி அபவ் வந்து உயரத்தில் இருக்க பொருளுக்கு தான் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், த எலக்ட்ரிக் பாக்ஸ் இஸ் அபவ் த டிவி. அந்த மின் பெட்டி வந்துட்டு தொலைக்காட்சி பெட்டிக்கு மேலே இருக்குது. அப்போ தொலைக்காட்சி பெட்டியை ஒட்டியும் இல்லை, தொலைக்காட்சி பெட்டிக்கு இதில் பக்கத்துலேயும் கிடையாது, மேலே இருக்குது. அபவ் த டிவி. ஒட்டியில் மின் பெட்டினாலே ஸ்விட்ச் பாக்ஸ்னாலே ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும், அதுக்கு மூமெண்ட்டே கிடையாது. அப்போ ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கவனை சொல்லியாச்சு. அது எதையுமே தொடாமல் நிற்கிது, அது டிவி பாக்ஸுக்கு மேலே இருக்குது. அப்போ அந்த டிவி பாக்ஸை தொட்டு அது இருக்குதுன்னு நான் சொல்லலை, டிவி பாக்ஸுக்கு மேலே இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கேன். அதுக்கும் இடையில கேப் இருக்குது. அப்போ அந்த மாதிரி அதை ரெஃபர் பண்ணும்போது ஒரு மேற்பரப்பை தொடாமல் நிற்கிற பொருள், ஒரு மேற்பரப்பு அசைவில்லாமல் இருக்கக்கூடிய பொருள், ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய பொருள். இப்போ டிவிக்கு மேலே உயரத்தில் இருக்குது, மேற்பரப்பை தொடலை, அசையலை, அதனால் இதை
அபவ் அப்படின்னு சேர்த்து சொல்கிறேன். அபவ்னா மேலே அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். த மிரர் இஸ் அபவ் த வாஷ் பேஷன். இதில் கண்ணாடின்றது அசைவுள்ள பொருளா? கிடையாது. வாஷ் பேஷன்ன்றது அசைவுள்ள பொருளா? கிடையாது. ரெண்டுமே ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இது வாஷ் பேஷனுக்கு மேலே கண்ணாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போ ரெண்டுமே அசைவில்லாத ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது தான். இதில் வந்துட்டு வாஷ் பேஷனுக்கு மேலே இருக்குன்னு தான் சொன்னேனே தவிர வாஷ் பேஷனை ஒட்டி இருக்குதுன்னு நான் சொல்லலை. அப்போ ஒன்றோட ஒன்று மேற்பரப்பை தொடாமல் போகுது. அதனால் இதுக்கு அபவ் சேர்த்துக்கிறோம். அடுத்து ஆன்னா மீது மேலே. என்ன மேடம், எத்தனை ஆண் தான் இந்த ட்ராவல் அண்ட் மூமெண்ட்டில் சொல்வீங்க? அத்தனை ஆண் வருது. யூஸ் பண்ணுற இடம்தான் மாறுபடுகிறது. எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஆண் வந்துட்டு ரெஸ்ட் பொசிஷனில் தலையை தொட்டு நிற்கக்கூடியதுக்கு ஆண் யூஸ் பண்ணுவோம். அபவ் பார்த்ததுக்கப்புறம் ஆண் பார்க்குறோம். ரெஸ்ட் பொசிஷனில் அசைவில்லாமல் தான் இருக்குது, ஆனால் அது மேற்பரப்பை தொட்டபடி இருக்குது அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், த டெலிவிஷன் இஸ் ஆன் த டேபிள். டெலிவிஷன் டேபிள் மேலே இருக்குது. மேலே அப்படின்னா எது மேலே அது இருக்குது? டேபிள் மேலே. அப்போ டேபிளை ஒட்டி தான் அது இருக்கும். டேபிள் மேலேயே தான் அது அட்டாச்சாக இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி தொட்டு வரக்கூடிய விஷயங்களுக்கு ஆன் யூஸ் பண்ணி சொல்கிறேன். ஓவர்னால் மேற்பரப்பை தொடாமல் இருக்கும், ஆனால் அந்த செயல் அசைவில் இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு ஓவர் அப்படின்னு சேர்த்துக்கும். எக்ஸாம்பிள், த பிளேன் இஸ் ஃப்ளையிங் ஓவர் த கிளவுட்ஸ். விமானம் மேகங்களுக்கு மேலே பறந்து கொண்டிருக்கிறது. அதாவது விமானம் பறக்குதுன்றது அசைவை உணர்த்துது, மோஷனில் தான் இருக்குது. ஆனால் அது வந்துட்டு நாட் டச்சிங் த ஹெட். அது மேகத்துக்கு உள்ளே மேகத்தை தொட்டு போகுதான்னு கேட்டால் உங்களுக்கு சரியான பதில் தெரியாது. மேகம் பார்க்க தான் ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் மேகத்தை தொட்டெல்லாம் போகாது. அந்த மாதிரி விஷயத்துக்கு ஓவர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். த பிளேன் இஸ் ஃப்ளையிங் ஓவர் த கிளவுட்ஸ். மேகங்களுக்கு மேலே அந்த மாதிரி பொருள் தான். அதை டச் பண்ணி போகுதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கும் மேலே பயன்படுத்துறதுக்கு ஓவர். அடுத்து அப்னா நம்மளுடைய மூமெண்ட்டை, நம்மளுடைய இயக்கத்தை மேல் நோக்கி வெளிப்படுத்துகிறோம், மேற்புறமாக வெளிப்படுத்துகிறோம்னா அப்புன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், த பஸ் இஸ் மூவிங் அப் த ஹில். மலைப்பாதையில் வந்து பேருந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மலைப்பாதையில் பேருந்து மலைப்பாதை மேல் பேருந்து ஏறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா பஸ் எப்படி போகும்? மேல் நோக்கியே தான் போகும். அப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற விஷயங்களுக்கு அப்புனாலே மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் அப்பு தான் போடுவோம். இப்போ சிலர்லாம் இமயமலை பயணம் போகிறவங்களாம் அந்த மலை பயணத்தில் மேல் நோக்கி நடக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு அப்பு தான் சேர்த்துக்குவோம். அடுத்து அப்பான். அப்புக்கும் அப்பானுக்கும் என்ன வித்தியாசம்? இது நிறையா பேருக்கு இருக்க கொஸ்டின்ஸ். அப்புனாலும் மேலே தான், அப்பான்னாலும் மேலே தான், ஆனால் ஏன் ரெண்டையுமே சேர்த்துக்கிறோம் சொல்கிறேங்க. நீங்கள் அப்பான்னா ஒரு பொருளையோ இல்லை ஒரு நபரையோ அவங்களுடைய அசைவை சொல்கிறது தான். அப்பானா அசைவை சொல்கிறது தான். ஒரு பொருளுடைய அசைவையோ ஒரு நபருடைய அசைவையோ சொல்கிறது தான். ஆனால் இது டச்சிங் த ஹெட், மேற்பரப்பை தொட்டு சொல்லும். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், த ராக் ஃபெல் அப்பான் த பில்டிங். அந்த பாறை வந்துட்டு அந்த கட்டடத்து மேலே விழுந்துடுச்சு. கட்டடத்து மேலே, அப்போ அந்த கட்டடத்தை தொட்டு தான் அது இருக்குது, அந்த பாறை விழுந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி சொல்கிற விஷயங்களுக்கு அப்பான். ஒரு இடத்தை தொட்டு சொல்லும்போது அப்பான், அந்த மேற்பரப்பு அது மேலே தொட்டு நின்றா அப்பான், இல்லைன்னா அப்பு. வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. இன் வித்தின், இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்னா இல்லைன்ற வார்த்தை, வித்தின்னா இதற்குள். இப்போ எக்ஸாம்பிள், 2 மணி நேரத்தில் 2 மணி நேரத்திற்குள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? 2 மணி நேரத்தில்னா இன் யூஸ் பண்ணுவோம், 2 மணி நேரத்திற்குள்னா வித்தின் யூஸ் பண்ணுவோம். இன்னுக்கும் வித்தினுக்கும் வித்தியாசம் புரிஞ்சிடுச்சா? ஓகே, இதை எப்போ யூஸ் பண்ணலாம்? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு லாஸ்ட் டைமில், இல்லைன்னா குறிப்பிட்ட நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு செயல் நடக்குதுன்னா அங்கே இன் சொல்லலாம். புரியுதா? ஒரு குறிப்பிட்ட நேரம் முடிய போகிற லாஸ்ட் டைமில், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த செயல் நடக்குது. குறிப்பிட்ட நேரம் முடிய போகிற நேரத்தில் அந்த செயல் நடக்குது, இல்லை குறிப்பிட்ட நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த செயல் நடக்குதுன்னா அதுக்கு இன் யூஸ் பண்ணி சொல்கிறேன்.
வித்தின்னா குறிப்பிட்ட நேரம் முடிவடைகிறதுக்கு முன்னாடியே அந்த செயல் முடிவடைஞ்சிருச்சுன்னா வித்தின் யூஸ் பண்ணுறேன். வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஒன்று அந்த செயல் முடிய போகும்போது நடந்தால் இன், இல்லை முடிஞ்சதுக்கப்புறமா அதை பற்றி சொன்னோன்னா அது இன். அந்த நேரம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த செயல் ஆரம்பித்தா அது இன். ஹீ ஷால் டைப் த லெட்டர் இன் 2 days. அவன் 2 நாட்களில் இந்த கடிதங்களை தட்டச்சு செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன் 2 daysனால் 2 நாளைக்குள்ளே முடிச்சிருவான்னு தான் சொன்னோம். முடிப்பானா என்னென்னு இந்த ஆவலை. ஹீ ஷால் டைப் த லெட்டர் வித்தின் 2 days. அவன் 2 நாட்களில் முடிப்பான்னு சொல்கிறதுக்கும் 2 நாட்களுக்குள் முடிப்பான்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. குள்னா அந்த நேரம் முடிவடைகிறதுக்குள் அதை சொல்லிடுவோம். இன்னுன்னா அந்த நேரம் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா கூட அந்த செயல் ஆரம்பமாச்சுன்னா அதை சொல்கிறதுக்கு இன். அடுத்து இன் ஆஃப்டர். ஆஃப்டர் இது ரெண்டும் மோஸ்ட்லி கம்பேர் பண்ணி தான் சொல்லுவோம். இன் ஆஃப்டரு, ஆன், ஓவர், அப், அப்பான், அபவ் இதெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்கிற விஷயந்தான். இப்போ இன் எதுக்கு கம்பேர் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லும்போது இன் கம்பேர் பண்ணுவோம். இப்போது இதுக்கும் இல்லைன்ற வார்த்தை தான், ஆனால் ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிற விஷயத்துக்கு இன் கம்பேர் பண்ணுவோம். ஒரு செயல் எதிர்காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் முடிவடைவதை குறிக்க பயன்படுகிறது. தே வில் ரிட்டர்ன் இன் அ மந்த். அவர்கள் 1 மாதத்தில் திரும்புவார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன் யூஸ் பண்ணலாம். புரியுதா? ஆஃப்டரும் ஒரு ஆக்ஷனை, ஒரு செயலை சொல்கிறது தான். அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் இன் அ பாஸ்ட். அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயல் குறிப்பிட்ட நேரத்தில் முடிவடைஞ்சதுக்கப்புறம் அந்த செயலை சொல்கிறதுக்கு ஆஃப்டர். தே ரிட்டர்ன்ட் ஆஃப்டர் அ மந்த். அவர்கள் 1 மாதத்திற்கு பிறகு திரும்பினார்கள். அதாவது போயிட்டு வந்துட்டாங்க, திரும்பினார்கள். பாஸ்ட்டில் சொல்கிறதுக்கும் ஃப்யூச்சரில் சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். பாஸ்ட்னா ஆஃப்டர், ஃப்யூச்சர்னா இன். இதான் 2க்கும் இருக்க வித்தியாசம். அடுத்து பை, வித். பைனா ஆல், வித்துனா உடன். ஓகே, பைனா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பர்சனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு பை யூஸ் பண்ணுவோம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு, ஒரு கருவிக்கு முன்னாடி, ஒரு பொருளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு வித்து யூஸ் பண்ணுவோம். நபருக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு பை யூஸ் பண்ணுவோம். பொருளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு வித்து யூஸ் பண்ணுவோம். எ ஸ்னேக் வாஸ் கில்டு பை ராணி. இதில் ஏஜெண்ட், ஒரு பாம்பு ராணியால் கொல்லப்பட்டது. அந்த ராணின்றவங்க தான் இங்கே ஏஜெண்ட், அவங்களால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். ராணி கில்டு த ஸ்னேக் வித் த ஸ்டிக். அவள் ஒரு கருவியை கொண்டு பாம்பை கொண்டிருக்கா. ராணி அந்த பாம்பை தடியால் கொன்றாள். தடின்றது தான் இங்கே கருவி. ஒரு கருவியை வச்சு பயன்படுத்தணுன்னா அது வித்து யூஸ் பண்ணுவோம். அதே நேரடியாக நாமளே ஒரு பர்சனே போய் அது பயன்படுத்தணுன்னா அதுக்கு ஏஜெண்ட் பை யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்க்க போகிறது ஃப்ரம். ஃப்ரம்னா முதல் இருந்து அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம் மோஸ்ட்லி டைமுக்கும் பிளேஸ்க்கும் ஃப்ரம் தான் யூஸ் பண்ணுவோம். நேரம் இடங்களை குறிக்க ஃப்ரம் பயன்படுத்துகிறோம். சின்ஸ் அப்படின்னா இருந்து அப்படின்னு பொருள். சின்ஸ் அப்படின்றது டைமுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், பிளேஸுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஃப்ரம் அப்படின்னா டைமையும் பிளேஸையும் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஹீ வெயிட்டட் ஃப்ரம் 6 to 6:30 PM. அவன் மாலை 6 மணி முதல் 6:30 மணி வரை காத்திருந்தான். இந்த டயத்தை சொல்கிறதுக்கு ஃப்ரம் சொல்கிறோம். ஐ வெண்ட் ஃப்ரம் ஆக்ரா டு டெல்லி. பிளேஸை சொல்கிறதுக்கு ஃப்ரம் சொல்கிறோம். ஹீ ஹாஸ் பின் ஒர்க்கிங் சின்ஸ் 1990. அவன் 1990 வேலை செய்து கொண்டிருக்கிறான். இதில் டைமு தான் சொல்லியிருக்கோம். எப்பொழுதில் இருந்துன்னு தான் சொன்னோமே தவிர எங்கே அப்படின்ற அந்த பிளேஸை சொல்கிறதுக்கு சின்ஸ் சொல்ல மாட்டோம். சின்ஸ் வேறு எந்த இடத்துல பயன்படுது? சின்ஸுன்றது பர்ஃபெக்ட்டுக்கும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மட்டும்தான் சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். பர்ஃபெக்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மட்டும்தான் சின்ஸு. சின்ஸுன்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு கால தொடக்கத்தை பயன்படுத்துறதுக்கு. அதாவது அந்த காலத்துலேருந்து, எங்கள் பாட்டி காலத்துலேருந்து, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் 7 தலைமுறையாக இந்த ஊரில் தான் வசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் சின்ஸ் போடுவோம். புரியுதா? ஃப்ரம் அப்படின்னா மற்ற எல்லா டென்ஸையும், இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தவிர்த்து மற்ற சென்டென்ஸ் எல்லாம் எல்லா சென்டென்ஸுக்கும் பயன்படுத்துறதுக்கு ஃப்ரம் போட்டுக்குவோம். அடுத்து ஃபார். ஃபார்னா டியூரேஷன் ஆஃப் டைம், கால அளவை குறிக்க பயன்படுத்துறதுக்கு ஃபார் சொல்லலாம். ஓகேவா? கால அளவை குறிக்கனா
ஹீ ஹாஸ் பின் ஒர்க்கிங் ஃபார் 4 years. இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆன இடத்த சொல்கிறதுக்கு சின்ஸ் சொன்னேன். இதே அந்த கம்பெனியில் அவன் எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறான், 4 வருஷமாக வேலை பார்க்குறான்னு சொல்கிறதுக்கு ஃபார் சேர்த்துக்கலாம். புரியுதா? அடுத்து ஆஃப்டர் பிஹைண்ட், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். ஆஃப்டர்னா பிறகுன்னு சொல்லுவோம், பிஹைண்டுனா பின்னால்னு சொல்லுவோம். பிறகுக்கும் பின்னாலுக்கும் என்ன? ஆஃப்டர் மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் டென்ஸ்க்கு முன்னாடி, இறந்த கால நேரத்திற்கு முன்பாக பயன்படுத்தப்படுறதுக்கு ஆஃப்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஏற்கனவே ஆஃப்டர் எந்த இடத்துல சொன்னேன்? கடந்த காலத்தில் ஒரு செயல் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் முடிவடைந்த பிறகு அந்த செயலை சொன்னோன்னா அதுக்கு ஆஃப்டர்னு சொன்னேன். அதே தான் இங்கேயும் சொல்கிறேன். ஆஃப்டர் மோஸ்ட்லி பாஸ்ட் டென்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். இறந்த காலத்து நேரத்துக்கு முன்பாக குறிக்க பயன்படுறது. பிஹைண்ட்னா டினோட் த லொக்கேஷன், அந்த இடத்தை குறிக்க பயன்படுறதுக்கு பிஹைண்டு. அந்த நேரத்தை குறிக்க பயன்படுத்துறதுக்கு ஆஃப்டர். எங்கே ஆஃப்டர், எங்கே பிஹைண்டு? அதாவது கடந்த காலத்தில் ஒரு நேரத்தை குறிப்பிடுறதுக்கு, அந்த நேரம் முடிவடைந்ததுக்கப்புறம் அந்த நேரத்தை குறிப்பிட்டோம்னா ஆஃப்டர். அந்த ஒரு இடத்தை குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்தினோம்னா அது பிஹைண்ட். தே கேம் ஆஃப்டர் 10 o'clock. அவர்கள் 10 மணிக்கு பிறகு வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 10 மணிக்கு பின்னாடி வந்தார்கள்னு சொல்ல மாட்டோம், 10 மணிக்கு பிறகு வந்தார்கள்னு தான் சொல்லுவோம். த போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் பிஹைண்ட் த பேங்க். வங்கி தபால் அலுவலகத்துக்கு பின்னால் உள்ளது அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர தபால் அலுவலகத்துக்கு பிறகு உள்ளது அப்படின்னு சொல்ல மாட்டோம். புரியுதா வித்தியாசம் என்னென்ன? அடுத்து பெட்வின் அமாங். பெட்வின்னாலும் இடையே தான், அமாங்னாலும் இடையே தான். எங்கே யூஸ் பண்ணுறோன்றது தான் விஷயம். பெட்வின்ன்றது 2 பேருக்கு இடையில மட்டும் நடந்தால் அது பெட்வின். ஏதோ ஒரு 2 விஷயம் 2 பேருக்கு இடையில, 2 பொருளுக்கு இடையில, 2 இடத்துக்கு இடையில இருந்தால் அது பெட்வின். இதே 2க்கும் மேற்பட்ட மோர் தென் 2 வந்தால் அது அமாங். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். there is a good understanding between brothers. சகோதரர்களுக்கிடையே புரிந்து கொள்ளும் தன்மை இருக்கிறது. இப்போ இதில் 2 பேரை மட்டும்தான் சொல்கிறோம். இதே there is a good understanding among the brothers. இதில் அமாங்னு சொன்னோன்னா 2 சகோதரர்கள், கண்டிப்பாக 2 சகோதரர்கள் இருக்க மாட்டாங்க, 2க்கும் மேற்பட்டவங்கள தான் குறிப்பாங்க. டெஃபினெட்லி மோர் தென் 2 அப்படின்னு சொன்னால் அந்த சென்டென்ஸில் அமாங் கொடுக்கலாம். சகோதரர்களுக்கு உள்ளே நல்ல புரிந்து கொள்ளும் தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இங்கே அமாங் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பிசைட்ஸ், ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம். பிசைட்னா ஏற்கனவே எதிலிருந்து பிரிக்கப்படுதுன்னு பார்த்தோம், பார்ட்டிசிபிள் ப்ரிப்போசிஷனில் பார்த்தோம். பிசைட்னா பை த சைட் ஆஃப்னு சொல்லியிருந்தேன். பை த சைட் ஆஃப் மீன்ஸ் இதுக்கு அர்த்தம் என்னென்னா பக்கத்தில் அல்லது அருகில் அப்படின்னு சொல்லுவோம். பிசைட்ஸ் எஸ் சேர்த்துட்டேன், ப்ளூரலில் வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன் அடிஷன் டு அப்படின்னு சொன்னால் பிசைட்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹி ஸ்டுட் பிசைட் த விண்டோ. அவள் ஜன்னல் அருகில் நின்று கொண்டிருக்கிறாள் அப்படின்னா பிசைடு. பிசைட்ஸ்க்கு பாருங்கள். பிசைட்ஸ் கிரிக்கெட் மணி லைக்ஸ் செஸ் டூ. கிரிக்கெட்டோடு மணி செஸ்ஸும் விரும்புகிறான். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்று விரும்புகிறான் அப்படின்னா பிசைட்ஸ் சேர்த்துக்கலாம். இன் அடிஷன் டு, அதான் ஒன்றுக்கு மேற்பட்ட, கூட இல்லை மேலும், அல்லாமல், ஒன்று அல்லாமல் இன்னொன்று, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பிசைட்ஸ் சொல்லலாம். அடுத்து பட்டுக்கும் தென்னுக்கும் என்ன வித்தியாசம்? பொதுவாக பட்டுனாலே ஆனால்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த ப்ரிப்போசிஷனில் மட்டும் பட்டுனா தவிர அப்படின்னு அர்த்தம். சரியா? அது தவிர அப்படின்னு அர்த்தம் கொள்ளணும். தென் அப்படின்னா விடன்னு தான் அர்த்தம். கம்பேரிஷன் பண்ணும்போது தான் தென் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஒரு வார்த்தையை, ஒரு இடத்த, ஒரு பொருளை மற்றவனோட கம்பேர் பண்ணும்போது தென் யூஸ் பண்ணுவோம். ஹீ இஸ் அட்மைர்ட் பை ஆல் பட் ஹிஸ் ஒய்ஃப். தன் மனைவியை தவிர அவன் அனைவராலும் பாராட்டப்படுகிறான். தவிர அப்படின்ற அந்த வார்த்தை தான் வேற்றுமை உருவாக இருக்கும். மை ஹேண்ட் ரைட்டிங் இஸ் பெட்டர் தென் யுவர்ஸ். என்னுடைய கையெழுத்து உன்னுடையதை விட சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னுடையது உன்னுடையதை விட, அந்த தென், அந்த விடன்ற வார்த்தை தான் இங்கே ப்ரிப்போசிஷன். அடுத்து டில்லுக்கும் அன்டில்லுக்கும் என்ன வித்தியாசம்? டில்னா வரை, அன்டில்னா வரைக்கும். டில் எங்கே யூஸ் பண்ணுவோம், அன்டில் எங்கே யூஸ் பண்ணுவோம்? டில் வந்து டைமை குறிக்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், பிளேஸை குறிக்க யூஸ் பண்ண மாட்டோம். அன்டில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த செயல் நடந்த பிறகும் கூட, இல்லை அந்த செயல் நடந்து நின்று விட்டது அப்படின்னு குறிக்கிறதுக்கு அன்டில் யூஸ் பண்ணலாம். டில் வந்து அன்டிலுக்கு பதிலாக அடிக்கடி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டேன். எக்ஸாம்பிள், தே ஹாவ் டு வெயிட் டில் மண்டே. திங்கள் வரை காத்திருக்க வேண்டும். இதே தே ஹாவ் டு வெயிட் அன்டில் மண்டேன்னு போடலாமா? போடலாம். ஆனால் என்னென்னா
அன்டில் வந்துட்டு நெகட்டிவ் ஆக்ஷனை ரெஃபர் பண்ண மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு எதிர்மறை செயலை விளக்க மட்டும்தான் அன்டில் பயன்படுத்தப்படும். ஹீ வாஸ் புவர் அன்டில் 1990. அவன் 1990 வரை ஏழையாக இருந்தான். அப்போ அதுக்கப்புறம் பணக்காரன் ஆயிட்டானா? அந்த மாதிரி ஒரு இது வருது இல்லையா? அப்போ நெகட்டிவ் எதிர்மறை செயலை விளக்குற வரைக்கும் தான் அன்டில் யூஸ் பண்ணுவோம். பொதுவாக ஒரு செயலை சொல்கிறதுக்கு டில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃபார். ஒரு டெஃபினைட் பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஒரு கன்ஃபார்மாக இந்த நேரத்தில் தான் அட்ஜெக்டிவில் பார்த்துருப்போம். அழுத்தம் திருத்தமாய் அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அந்த மாதிரி டெஃபினைட்டாக சொல்கிறதுக்கு தான் வந்துட்டு ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஒரு நிச்சயமான காலத்தை குறிக்க பயன்படுறதுக்கு ஃபார் சொல்கிறோம். அதே மாதிரி அந்த செயல் வந்து அந்த நிச்சயமான காலத்தில் முழுசாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த செயல் அந்த காலம் வரைக்கும், ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் அந்த செயல் நடைபெற்றால் ஃபார். அந்த காலத்தை குறிக்க ஃபார், அந்த ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் நடந்தால் அதுக்கு ஃபார். ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் 2 months. அவன் 2 மாதங்களாக காத்து கொண்டிருக்கின்றான். ஃபார். டவுன் ட்ரோடன் செக்ஷன் ஹேட் பீன் கெப்ட் ஸ்லேவ்ஸ் ஃபார் அ லாங் டைம். டவுன் ட்ரோடன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டவுன் ட்ரோடன் செக்ஷன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் நீண்ட காலமாக அடிமையாக வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ இதுக்கு ஃபார். அந்த செயல் காலம் ஆரம்பித்ததுலேருந்து முடிவு வரைக்கும் சொல்கிறதுக்கு ஃபார் சொல்கிறோம். ஃபார்னா தமிழில் ஆக அப்படின்னு அர்த்தம். டியூரிங்னா பொழுது. பொழுதுனா தமிழில் என்ன சொல்கிறாங்க? ஒரு செயல் அறிமுகமாகிற காலத்தை குறிக்க பயன்படுறதுக்கு அந்த செயல் வந்துட்டு அந்த காலம் முழுக்கவும் நீடிக்கலாம், இல்லை அந்த கால எல்லைக்குள்ளே எப்பயாவது அந்த செயல் நடக்கலாம். அப்படின்னா டியூரிங் சேர்த்துக்கலாம். சின்ஸ்னால் வந்துட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா, தொடக்க காலத்துக்கு தான் சின்ஸ். அது மாதிரி தான் டியூரிங்கும். ஆனால் டியூரிங்கில் என்ன சொல்கிறோன்னா அந்த செயல் வந்துட்டு அந்த காலம் முழுவதும் நடக்கலாம், இல்லை அந்த காலத்துக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல நடந்து முடிஞ்சிடலாம். அதுக்காண்டி தான் அந்த டியூரிங். தே கேம் ஹியர் டியூரிங் தீபாவளி ஹாலிடேஸ். அவர்கள் தீபாவளி விடுமுறையில் இங்கு வந்தார்கள். அந்த மாதிரி தொடக்க காலத்தில் சொல்கிறதுக்கு டியூரிங் சேர்த்துக்கிறோம். அடுத்து அண்டர்னா கீழே அடியில் அப்படின்னு அர்த்தம். அண்டர்னா அடுத்து என்ன சொல்லலாம்? டவுன் சொல்லலாம், பிலோ சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அண்டர்னாலும் கீழே தான், டவுன்னாலும் கீழே தான், பிலோனாலும் கீழே தான். என்ன வித்தியாசம்? அண்டர்னா ஒரு ரெஸ்ட்டில் இருக்க ஒரு செயல், ஒரு அசைவற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒன்று, இல்லை அசைவை குறிக்க பயன்படுத்துறதுக்கு அண்டர். த பீர் இஸ் சிட்டிங் அண்டர் அ ட்ரீ. அந்த கரடி வந்து மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இதில் கீழே அது வந்துட்டு ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்குது, அசைவற்ற நிலையில் இருக்குது, இல்லை அசைவை குறிக்க த ட்ரெயின் இஸ் ரன்னிங் அண்டர் த பிரிட்ஜ். புகைவண்டி பாலத்துக்கு அடியில் சென்று கொண்டிருக்கிறது. புகைவண்டி சென்று கொண்டிருக்கின்றது அசைவை குறிக்க பயன்படுது. ஆனால் ஒரு ரெஸ்ட், அந்த பிரிட்ஜு வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அசைவற்ற நிலையை சொல்கிறதுக்கோ இல்லை ஒரு அசைவை குறிக்க பயன்படுத்துகிறதுக்கோ அண்டர். டவுன் வந்து அப்புக்கு என்ன பார்த்தோம்? எக்ஸ்ப்ரெஸ் த மூமெண்ட் அப்வர்ட்ஸ். மேல் நோக்கி போகிற செயலை உணர்த்துறதுக்கு அப்புன்னு சொன்னேன். அது மாதிரி கீழ் நோக்கி வர செயலை உணர்த்துறதுக்கு டவுன்வர்ட்ஸ். டவுன் அதாவது ஒரு செயல் கீழ் நோக்கி நடைபெறும் செயலை விளக்க பயன்படுத்துறதுக்கு. இந்த ட்ரெயின் இஸ் மூவிங் டவுன் த ஹில். மலைப்பாதையிலேருந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு அந்த ட்ரெயின். அப்போ அதுக்கு டவுன் சொல்லலாம். அடுத்து பிலோனா கீழே தான். பிலோ மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுறோன்னா லோயர் பொசிஷன். அதாவது லோயர் பொசிஷனாக கீழேன்னு சொல்ல முடியாது, கீழேக்கும் கீழே அடியில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு ஒன்று மற்றொன்றின் கீழ், அதாவது கீழ்மட்டத்தில் உள்ள குறிக்க பயன்படுகிறது. ஒன்றுக்கு கீழே ஒன்றுன்னு சொல்கிறோம் இல்லையா. அபவுல எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க, அந்த டிவி பாக்ஸுக்கு மேலே அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த டிவி பாக்ஸுக்கு கீழே அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு கீழே ஒன்று, கீழ் மட்டத்தில், அதுக்கும் கீழே தர இருக்குது. அந்த மாதிரி சொல்கிறோம்னா அதுக்கு பிலோ எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம். The light hangs 3 feet below the ceiling. மின்விசிறி உட்கூரையின் கீழ் 3 அடி உயரத்தில் தொங்குகிறது. அப்போது இதுக்கு கீழ் மட்டத்துக்கும் கீழே சொல்கிறோம் இல்லையா, அந்த சீலிங்க்கும் கீழே அந்த லைட் இருக்குது. அப்போ அந்த கீழ் மட்டத்துக்கு சொல்கிறதுக்கு அந்த பிலோ பயன்படுத்துகிறோம். அடுத்து இந்த டைட்டானிக் ஷிப் டிப்புடு பிலோ த சீ. டிப்புடுனா மூழ்குது அப்படின்னு அர்த்தம்.
டைட்டானிக் கப்பல் நீர்மட்டத்துக்கு கீழே மூழ்கிருச்சு. கடலுடைய நீர்மட்டத்துக்கும் கீழே போயிடுச்சு. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறோம்? பிலோ அப்படின்றத சொல்கிறோம். இதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துட போகிறோம். பார்ட்டிசிபிள் ப்ரிப்போசிஷன். பார்ட்டிசிபிள் ப்ரிப்போசிஷனில் என்ன சொல்லியிருந்தேன்? சில வெர்போட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ப்ரிப்போசிஷனாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். பார்ட்டிசிபிள் ப்ரிப்போசிஷனில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நவுனை தழுவி வந்தால் அது ப்ரிப்போசிஷன், வெர்பை தழுவி வந்தால் அது அட்வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம். பிஃபோரு, இன்னு, ஆஃப், ஆன், ஆஃப்டர், சின்ஸ் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இந்த அட்வெர்ப்லேயும் வரும். அட்வெர்புக்கும் ப்ரிப்போசிஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஐ குட் நாட் கம் பிஃபோர். இதில் கம்ன்றது வெர்பு, பிஃபோருன்றது அட்வெர்பு. இதே ப்ரிப்போசிஷனில் பாருங்கள். ஐ கேம் த டே பிஃபோர் எஸ்டர்டே. இதில் டே அந்த பிஃபோருன்றது இங்கே ப்ரிப்போசிஷன் ஆகிடும். அடுத்து ஹாஸ் ஹீ கமன். இதில் இன்னுன்றது இங்கே அட்வெர்பு. இஸ் ஹீ இன் ஹிஸ் ரூம். ஹீன்றதுக்கு அடுத்து அந்த நவுனை தழுவி வர்றதுனால அது ப்ரிப்போசிஷன். இஸ் ஹீ இன் ஹிஸ் ரூம். அவன் ரூமில் இருக்கானா. அப்போது இன்னுன்றது இங்கே ப்ரிப்போசிஷன் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ.